நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கு மாத்திரம் எல்லா துதிகணம் ஆவியானவரே, துதிகண பாத்திரரே ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி. தூய ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வருவீராக அப்பா. இந்த நேரத்தில் நீர் அசைவாடுவீராக அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக அப்பா. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இங்கே நான் மட்டும் துதிக்க வரலை, இங்கே எல்லாரும் துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நம்ம தரிசிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாய்களை திறந்து எப்போ நம்ம கேட்குறோமோ அப்போ நம்ம நிரப்பப்படுவோம், அப்போ நம்ம நிரப்பப்படுவோம். நம்ம சும்மா இருக்க இங்கே வரவில்லை. ஆவியானவரே எங்கள் வாய்களை திறப்பீராகப்பா. ஆவியானவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க உதவி செய்வீராகப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்வீராகப்பா. எங்கள் ஆராதனை நீர் பிரியப்படுகிற தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக அப்பா. அதையே நாங்கள் தேடி, அதையே நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் வேற எதையும் நாங்கள் யோசிக்க வரவில்லை அப்பா. நாங்கள் மௌனமாக இருக்க வரவில்லை அப்பா. உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விசை கூட நிரப்புவீராக அப்பா. கேட்கிறவர்களை நீர் நிரப்புவீராக அப்பா. கேட்கிறவர்களை நீ ஒரு விசை கூட நிரப்புவீராக அப்பா. ஏதோ கடமைக்கு நாங்கள் வராமல் ஆவியானவரே இந்த நேரத்தில் அப்பா நீர் எங்களை நிரப்ப அப்பா. பக்தி விருத்தி உண்டாக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை வாய்களை திறந்து நாங்கள் ஸ்தோத்திரம் செய்ய நீ உதவி செய்வீராக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சியஸ் இந்த எல்லாவற்றும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் இந்த காலை வேலை நிர்மூலமாக்கி போடுவீராக அப்பா. எந்த சிந்தனைகளும் அப்பா எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதப்பா. உங்கள் ஆராதனையில் அப்பா உண்மையாய் ஆராதிக்க, உண்மையாய் தொழுது கொள்ள உதவி செய்வீராக அப்பா. உதவி செய்வீராக அப்பா. உண்மையாய் ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க அப்பா. நீர் பரிசுத்தராக இருக்கிறீங்க அப்பா. நீரே மகத்துவர் அப்பா. உண்மையே நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். உமக்கு ஆரம்பம் இல்லை அப்பா, உமக்கு முடிவில்லை அப்பா. நீரே ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறீங்க அப்பா. நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வோளாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏழ்வோளாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழ்வோளாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. சபா உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. இவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில்
உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கும் போதே அப்பா, நீர் வந்து இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பீரா. கைகளை உயர்த்தி கைகளை தட்டி அந்த தேவனுடைய பிரசனத்தை வரவேற்போமா? நல்ல கைகளை தட்டி, நல்ல முழு பலத்தோட கைகளை கட்டி, இல்லை நல்ல கைகளை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை நீர் உண்டாக்கினதே முழுமையான அந்த நோக்கமே உம்மை துதிக்கிறதப்பா. சுவாசமுள்ள யாவும் உம்மை துதிப்பதாக. எங்களுக்கு சுவாசம் இருக்கப்பா, நாங்கள் உம்மை துதிப்போம், நாங்கள் உம்மை துதிப்போம் அப்பா, நாங்கள் உம்மை துதிப்போம். நீ செய்த நன்மைகள் எண்ணி உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை முழு மனதோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்வீராக அப்பா. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சித்து அப்படியே நம்ம லவ் பண்ணி வரணும். அவருடைய சமூகத்தை தேடி வரணும், அதை நேசித்து வரணும். ஏதோ கடமைக்குன்னு இல்லாமல் உண்மையாக ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம நினச்சி ஆராதிக்க போகிறோம். அதை நினச்சாலே போதும், உங்களுடைய ஆத்துமா சும்மா இருக்காது. அதை நினச்சாலே போதும், உங்களுடைய ஆத்துமா சும்மா இருக்காது. நீங்களே நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி, எங்கேருந்து பலன் வருதோ தெரியாது, எங்கேருந்து அவருடைய கிருபை வந்து உங்களை நிரப்புதோ தெரியாது. அவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் வரும்போது நீங்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்னோடு சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொன்னால் அப்படியே அவர் இருக்கிறார்ன்றது அர்த்தம். ஆமென். நீங்கள் ஆமென் சொல்லணும்னா அவர் வல்லவரா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்பா நன்றி ஆவியானவரே. நல்லா கைகளை தட்டி ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். அவரே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆராதனை உமக்கு ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். மறுபடியும் தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு துக்கமாயில ஸ்தோத்திரத்தோடு தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஒருவருக்கே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஒருவருக்கே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோமா? காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நடத்தின தேவனே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வாழ்க்கையில நல்லவராக உம்மை ஆராதிப்பேன். ஒருவருக்கே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை கடைசியா ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அவரை என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் நான் அவரை பார்த்துடணும்னு என்ற வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? என்னுடைய தேவன் அவருடைய பிரசனத்தை நம்ம எப்போல்லாம் உணரும் போது, அவருடைய பிரசனத்தை உணரும் போதெல்லாம் நம்ம பலன் அடைகிறோம். நம்மளுக்கு எங்கேருந்து ஒரு பலன் வருதுன்னு தெரியல, நம்மளை அப்படியே நிரப்புது பார்த்தீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் மறக்க செய்து பார்த்தீங்களா? அவருடைய பிரசன்னமே இவ்வளோ வல்லமையாக இருக்குதுன்னா, அவரை நம்ம நேருக்கு நேராக நம்ம பார்த்து அவர் நம்ம கூட இருக்கும்போது அதை லைட்டாக யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ அழகான தேவன்! அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவருடைய பிரசன்ஸுக்கே இவ்வளோ மகிமைனாப்பா. ஒரு காலம் வருது, அவர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
பிதாவின் இடத்துல அவர் வலது பாரிசத்தில் உட்கார்றது போல நம்மளை சொந்த பிள்ளை என்று அழைக்கிற அவர் நம்மளை அவருடைய மடியில் உட்கார வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமே. ஆமென். அப்பா, எவ்வளவு ஆச்சரியமான தேவன். நம்மளை மேன்மைப்படுத்தி அவர் மகிமைப்படுத்துவார். நம்முடைய தலையை உயர்த்தி அவர் மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படுவார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மதிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. சொல்லுங்க பார்க்கலாம். குறுகிட மாட்டோம், கரையில் அவருடைய வாக்கு, இத வாக்கு தத்தமா என்னுடைய வாழ்க்கையில. குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. நல்லா கைகளை தட்டி நம்ம பாட போறோம் உற்சாகமா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஜனங்கள் பெருகும், வாக்கு தலைமுறை தலைமுறையாக ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் எவ்வளவு பெரிதப்பா. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோம். ஏன் தெரியுமா? நான் ஒரு நாளும் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், எனக்கு அவர் தந்த வாக்கு. குறுகிட ஒரு நாளும் தேவன், அவர் உயர செய்கிற தேவன். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராடும் வேந்தன் மழையாகும். நீங்க சொல்லுவோமா? ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் எல்லா பாலானவைகள் பாராளும் வேந்தன் மழையாகும். என்னுடைய சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு
உண்மைதான் உண்மையாய் சொல்லுவோம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை என்னுடைய மகிமை அவர் திரும்ப தருவார். ஆனந்த துதி ஒலி ஆடல் பாடல் சத்தமும் நொடிக்கோ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு இருக்கிற இடத்துல எழுப்பி ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஜனங்கள் பெருகுவார்கள் வாக்கு பலிக்கும். இதனோடு செய்து சொல்லுங்களேன். விடுதலை முழங்கிடுவோமே விக்கினம் யாவும் மகளோ இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே விக்கினம் யாவும் தேவனை போல இருக்கிறார். இடுக்கண்கள் எல்லா இடுக்கண்களுக்கும் ரட்சிக்கிற தேவன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை நம் வாழ்வில் காண்போம். என்னுடைய வாழ்க்கையில எல்லா நுகங்களையும் விடுதலை நம் வாழ்வில் காண்போம். ஆனந்த துதி ஒளி ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் வாழ்வில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ எனக்கு யாக்கோபின் தேவன் அவரின் துணையாய் இருக்கிறதுனால நான் எதற்கும் பயப்படமாட்டேன். வாழ்வை அழைப்போ எனக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன் வாழ்வில் சுகிப்போ. சொல்லுங்க பார்க்கலாம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் எனக்கு அவர் தருவார் நிச்சயமாக. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மீட்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவருடைய வசனமாமேனியாலே வரைக்கும் என்னை வேலி அடைத்து மறுபடியும் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு மீட்கப்பட்ட மாமேனியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு பாதுகாத்திரே கரைதிரை கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. அந்த இயேசுவை இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஒரே இலக்கு இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்பா. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்.
சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் அவரையே புகழ்ந்திடுவேன். பாரினார் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அதை அனுபவம் சொல்றீங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் அது போதும். என்னுடைய வாழ்க்கை மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் வாழ்வேன். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, அப்பா எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் நல்ல கைகளை தட்டி மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அது போதும் அப்பா. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் உண்மையாய் நாங்கள் போதும். வாஞ்சித்து சொல்கிறோம் அப்பா. இன்ப இயேசு ராஜாவை ஆத்தும நான் நேசரே, பார்த்தால் போதும். ஆத்தும மணவாளனே, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்பா. அது போதும் அப்பா, அது போதும் அப்பா. ஆத்தும நேசரை பார்த்தால் போதும், என் ஆத்துமா நன்றியால் நிரம்பிடும், நன்றியால் நிரம்பிடும், நன்றியால் நிரம்பிடும். உம்முடைய வார்த்தையை பிடித்திருக்கிற நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் குறுகிட மாட்டோம் அப்பா, ஒரு நாளும் நாங்கள் குன்றி போவதில்லை அப்பா. பிரசன்னம் அப்பா, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இந்த 4வது மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல 4 மாதத்தை ஆண்டவர் கடக்க உதவி செய்தார், கடக்க உதவி செய்தார். ஆண்டவர் சொல்றார், இந்த 4 மாதத்துல உனக்கு எல்லாவற்றிலும் நான் எல்லாவுமா இருந்தேன், எல்லாவற்றிலும் உனக்கு எல்லாவுமா இருந்தேன்னா உனக்கு நான் எந்த குறையும் நான் வைத்து போகவில்லை, உனக்கு நான் எந்த குறையும் வைக்கல. மலை போல துன்பங்கள் வந்தது உண்மைதான். மலை போல துன்பங்கள் வரும்போது எனக்கு அவருடைய கிருபையை அவர் அலை போல என்னுடைய வாழ்க்கையில் தந்தார், அலை போல என்னுடைய வாழ்க்கையில தந்து என்னை மேற்கொள்ள செய்தார். அந்த துன்பங்கள், அந்த பாடுகள் என்னை மேற்கொள்ளல, ஆனால் நான் அதை மேற்கொண்டேன், நான் அதை மேற்கொண்டேன். அதை மேற்கொள்ள எனக்கு பலம் தந்தாரே, எனக்கு பலம் தந்தாரே, பலம் தந்தாரே.
தாய் தந்தை இல்லை என்ற குறை இல்லைப்பா. எனக்கு என்னை ஆற்றி தேற்ற எனக்கு ஒருவரும் இல்லை என்ற குறை இல்லையப்பா. நீர் எதவும் வைத்து எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருந்தீரப்பா. எல்லாவற்றிலும் நீர் எல்லாவுமா இருந்தீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இனியும் அதுவாகவே இருப்பார் அவர். இனிமேயும் அதுவாக இருந்து உங்களை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். போதுமானவராக இருக்கிறார். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, என்னை கண்மணி கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. இசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் அப்பா. நீ போதும் என் வாழ்விலே, இசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீங்க சொல்லுங்களேன். நீ போதும் என் வாழ்விலே, இசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இசையா நீ போதும் என் வாழ்விலே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். உங்களுடைய பிரசனத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. மானானது எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்கிறதப்பா. உண்மையில வாஞ்சையா இருக்கிறதப்பா. எங்களை ஒரு விசை கூட நிரப்புவீராக. உங்களுடைய அன்பினால நிரப்புவீராக அப்பா. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். உம்மண்ணிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றும் நான் நடக்கணுமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். உம்மண்ணிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றும் நான் நடக்கணுமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில்
பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. சொல்லுங்க, உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. தோளில் கிடந்தால் ஜெயமே. நம்முடைய ஆத்தும நேச, நம்முடைய ஆத்தும மனவாள, ஒரு நாள் அவரை பார்ப்பது உண்மைதான், அவரை பார்க்க போறது உண்மைதான் அப்பா. இந்த ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்பா. அந்த ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் துன்பங்களை நினைச்சே நான் துக்கப்பட்டிருக்கிறதற்கு நான் அழைக்கப்படலப்பா. என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாய் ஓடி முடித்து என்னுடைய ஆத்தும மனவாளனை நான் பார்க்க நான் வாஞ்சையா இருக்கிறேன் அப்பா. நான் வாஞ்சையா இருக்கிறேன். மணவாளனே, உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. நீங்க கேளுங்களேன். மணவாளனே அப்பா, உமக்காகவே வருகிறப்பா. பரிசுத்த வாழ்வொன்று வரைக்கும் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. கைகளை உயர்த்தி உம்மார்பில் சாய்ந்தா சுகமே. உணர்ந்து சொல்லுங்களேன். தோளில் கிடந்தா ஜெயமே. நீங்க சொல்லுங்களேன். உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. எனக்கு அது போதும் அப்பா. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. வேற எதுவும் வேண்டாம் அப்பா. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் மார்பில் சாய்ந்தால் சுகமே. உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே, நான் எப்படி உன்னை ஒப்புக் கொடுப்பேன்? உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. உன்னை நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன். உன்னை அவ்வளவு சீக்கிரமாக நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன். நீ என்னுடையவன், என்னுடையவன் என்று அழைத்தீரப்பா. என்னை மறவாமல் நினைத்து, என்னை மறவாமல் நினைத்து என்னை இதுவரைக்கும் நிற்க வைத்திருக்கிறீரப்பா. இதுவரைக்கும் நிற்க வைத்திருக்கிறீர். கடைசி வரை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தருவீராகப்பா. எங்களுக்கு பலன் தருவீராகப்பா. பலன் தருவீராகப்பா.
நாங்கள் அந்த நாளை வாஞ்சித்து நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. அந்த நாளை நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோம் அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் எங்களோடு இருப்பேன்னு சொன்ன தேவன் நீங்க எங்களோடு இருங்க. எங்களோடு இருந்து முடிவு பரியந்தம் எங்கள் நடத்துவீராக. முடிவு பரியந்தம் எங்கள் கைகளை பிடித்து நடத்துவீராக. எங்களுடைய பலன் அல்லப்பா, எங்களுடைய தாளந்தல்லப்பா, எங்களுடைய உயர்வு அல்லப்பா. எல்லாம் நீர் தந்த கிருபை, எல்லாம் நீர் தந்த ஈவப்பா. இதுவரைக்கும் நாங்கள் வந்த வழிகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது நாங்கள் எங்கள் கால்களால் நடந்ததை தாண்டி நீர் எங்களை தோளில் சுமந்து வந்த வழிகள் அதிகம். நீர் உங்களுடைய தோளில சுமந்து வந்ததுதான் அதிகம். இனியும் நடத்துவீராக, இனியும் நடத்தி ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. நேரத்தும் கரத்தில் படைக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோமா. சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8:15 வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:45 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் சபையில் வைத்து 10 மணிக்கு உபாச ஜபம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு விபிஎஸ் டீச்சருக்கான ப்ரேயர் நடைபெறும். அதில் இருக்கிற டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் அனைவரும் அதில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் டியூஷன் கேர்சல் அந்தந்த ஏரியாவில் வழக்கம் போல் இந்த வாரம் நடைபெறும். நாளை முதல் வருகிற ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை நமது சபையில் வைத்து மாலை 4 மணி முதல் 6 மணி வரை விபிஎஸ் நடைபெறுகிறது. அதற்காக நீங்கள் யாவரும் உங்கள் பிள்ளைகளை உற்சாகமாய் அனுப்பி வையுங்கள். அருகில் தெரிந்தவர்களையும் அழைத்து வாருங்கள். பிள்ளைகளெல்லாம் உங்கள் நண்பர்களையும் அழைத்து வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பங்களுக்காகவும் அவர்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் விபிஎஸ்க்கு ஆஃபரிங் கொடுப்பவர்கள் சிஸ்டர் சுபைதா அவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அநேக தேவைகள் உண்டு, நீங்கள் ஜெபிக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறபடியினால் சபையில் வைத்து அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினால் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இது ஒரு புது பாடல். என்னோட கூட சேர்ந்து பாடலை கற்றுக்கொண்டு நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். என்னோட கேள்வி பாடுறீங்களா? ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. அதின் காலத்தில் நேற்று
நேர்த்தியாய் செய்யும், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். உம் கரத்தை பிடித்து உம் முகத்தை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். உன் வழியும் என் வழியும் வேறு என்றிரே, உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. உம் வழியும் என் வழியும் வேறு என்றிரே, உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. அவசரமாய் அல்ல தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்தீர். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன், நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19 22 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 20 19 22 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் டிவியை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாரும் இணைந்து வாசியுங்கள், யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். உங்கள் கைகளில் பைபிள் இருக்கும், அதை எடுத்து அதை நீங்கள் சேர்ந்து என்னோடு கூட வாசிக்கும்படியாக கேட்கிறேன். யோவான் 20 19வது வசனம் முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேச போதுமானவராக இருக்கிறார். தேவன் யாரிடத்தில் பேசுவார்? தாகத்தோடு இருக்கிற எல்லாரிடத்திலும் தேவன் பேசுவார். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்காக தாகத்தோடு ஆயத்தத்தோடு இருந்தோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தையை தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கடந்த ஒரு 3 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததிலிருந்து பெந்தேகோஸ்தை நாள் வரை உள்ள காரியங்களை 7 வாரங்கள் தியானிக்கும்படியாக நாம் ஆரம்பித்து, முதல் வாரத்திலே மகதலேனா மரியாளோடு
இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் சந்திப்பு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு முதலாக தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி யோவான் 20வது அதிகாரம் 11 நாம் தியானிக்க தேவன் கிருபை தந்தார். அதைத் தொடர்ந்து கடந்த லாஸ்ட் வீக்கில் பாஸ்டர் ஆண்ட்ரூ நம்மோடு கூட இருந்தார், என்னுடைய நண்பர். அவர் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் நடந்த உரையாடல், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவும் இயேசுவும் பேசின காரியத்தை நமக்கு பகிர்ந்து கொண்டார். இந்த 3வது வாரத்திலும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசின முதல் முறையாக சீஷர்களோடு பேசின காரியம், அதைத்தான் உங்களோடு இந்த காலை நேரத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி விட்டார். அதன் பின்பதாக மகதலேனா மரியாளுக்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னோடு உடன் இருந்த தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசுவோடு கூட எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஸோ 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களில் இப்பொழுது இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது 2 பேர் அங்கே இல்லை. யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பேதுருவா? இல்லை இல்லை இல்லை, யூதாஸ் காரியத்தை அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசுவை காட்டி கொடுத்த உடனே யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் இருக்கிறது. அவர் உயிரை மாய்த்து கொண்டார். அப்போ 11 பேர் தான் இருக்கிறாங்க. தோமா அங்கே இல்லை. எப்படி தெரிகிறது? அடுத்து நீங்கள் 24 வாசிக்கும் பொழுது இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட்டு தோமா இடத்தில் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து வந்தார், நாங்கள் அவரை கண்ணார கண்டோம் என்று சொல்கிறார்கள். தோமா என்ன சொல்றாரு? நான் என் கையை வச்சு பார்த்தால் ஒளி என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். நிறைய நேரத்தில் நம்ம அந்த மாதிரி தான் இருப்போம். நிறைய பாச சொல்லி கேட்டிருக்கிறேன். தோமா இந்தியாவுக்கு வந்ததுனால நம்ம எல்லாரும் தோமாவை போல தான் இருப்போம், விசுவாசிக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. தோமா விசுவாசிக்கல, அவிசுவாசமா இருக்கிறார். நான் பார்த்தால் ஒளிய நம்ப மாட்டேங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அப்பொழுது சந்திக்கும் பொழுது அங்கே எத்தனை சீஷர்கள் தான் இருந்தார்கள்னா 10 சீஷர்கள் தான் இருக்கிறார்கள். பேதுருவில் இருந்து மற்ற 10 சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ 10 சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். கதவுகள் பூட்டி இருக்கிறது. கதவுகள் பூட்டி இருப்பதற்கான காரணமும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், யூதர்கள் தன்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து இந்த சீஷர்கள் கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். மகதலேனா மரியாள் கல்லறை அண்டே சென்று இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று மகதலேனா மரியாள் சொன்னதற்கு பின்பும் கூட பயந்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, வீட்டிற்குள் தங்களை அடைத்து கொண்டு உள்ளே பதுங்கி இருக்கிறார்கள். பயம். ஏனென்றால் தங்களுடைய குருவாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நாம் மாட்டினால் நம்மையும் என்ன செஞ்சிருவாங்க? கொன்று விடுவார்கள். இந்த யூதர்கள் நம்மையும் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயம். அந்த பயத்தின் வெளிப்பாடு கதவை பூட்டி கொண்டு பயந்து கொண்டு ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி விட்டு அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் ஈஸ்டர், உயிர் தெழுந்த நாள். அன்றைக்கு சாயங்காலம், என்ன வசனம் அப்படிதான் சொல்லுது 19ஆம் வசனத்தில், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில, காலையில மகதலேனா மரியாள் பார்த்திருக்கிறாள். போய் சீஷர்களிடம் சொல்லிட்டா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லிட்டா. சொன்னதற்கு அப்புறமும் கூட சீஷர்களால் என்ன பண்ண முடியலைன்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பயம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. பயத்தினால் கதவுகளை பூட்டி கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே ஒரு இடத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அன்றைக்கு மாலையில், அன்றைக்கு ஈவினிங் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை வந்து சந்திக்கிறார். அந்த இடத்தில் வந்து அவர்களை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்க்கும் பொழுது, சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து பேசின அல்லது இயேசு கிறிஸ்து செய்த 3 காரியங்களை வேகமாக உங்களிடத்தில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களுக்கும் இடையில் நடந்த இந்த உரையாடலில் இயேசு கிறிஸ்து தந்த 3 காரியங்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு
3 காரியத்தை அங்கே கொடுக்கிறார். அந்த 3 காரியத்தையும் சொல்லிவிட்டு உள்ளே சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்றால், உங்களுக்கு சமாதானம். முதல் காரியம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தந்தது பீஸ், சமாதானம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து என்ன தருகிறார்? 21ஆம் வசனத்தில், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக பர்பஸ், அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக 22வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக he gives them the power. பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் தான் நான் ஒரே மாதிரி இருப்பதற்காக எடுத்திருக்கிறேன். பீஸ், பர்பஸ், பவர். சொல்லுங்க பார்க்கலாம். பீஸ், பர்பஸ், பவர். தமிழில் சொல்லணும்னா சமாதானத்தை கொடுக்கிறார், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தை கொடுக்கிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. வேகமாக அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதே காரியத்தை இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாகிய உங்களுக்கு எனக்கும் தருவதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இதை தியானித்து கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்ப்போம், அவர் அவருடைய சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாராம். வாசிங்கள் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 21ஆவது வசனத்தினுடைய முதல் பகுதியையும் ஒரு வாசியுங்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 21ஆவது வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை முதல் முறையாக பார்க்கிறார். பார்த்தவுடன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்பதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாரு, கொஞ்ச நாளும் கண்ணிலே படலை, திடீர்னு உங்கள் ஒரு இடத்துல அவரை நேருக்கு நேர் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சமாதானமாக சொல்லுவோம் நம்ம கிறிஸ்தவர்கள், அதனால் அவங்கள பலிக்கு பலி வாங்காமல் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவோம், என்னை ஏன் ஏமாத்துறேன்னு கேட்போமா மாட்டோமா? கேட்பீங்களா மாட்டிங்களா? நீங்களாம் என்னை விட ரொம்ப பரிசுத்தவான்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு நபர், ரொம்ப நம்புகிற ஒரு நபர் நமக்கு எதிராகவோ நமக்கு விரோதமாகவோ நம்ம ஏமாற்றி விட்டு செல்லும் பொழுது அந்த நபரை பார்க்கும் பொழுது நம்ம இருதயம் தாங்காது, கண்டிப்பாக கேட்டுரும். ஏன் இப்படி செஞ்ச, ஏன் என்னை ஏமாற்றி விட்டாய், ஏன் இதை செய்தாய், கண்டிப்பாக கேட்போம். பழிக்கு பழி வாங்குறோமோ இல்லையோ, நம்ம எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் அவங்க செய்த தவறை, நமக்கு செய்த அந்த அநியாயத்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருக்கிறது, 1000 கேள்விகள். 3.5 ஆண்டுகள் அந்த எல்லா சீஷர்களையும் தன்னோடு உடன் வைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்தார். சாப்பாடு அவர் தான் கொடுக்கிறார், தங்குவதற்கு இடம் அவர் தான் கொடுக்கிறார், போகிற இடத்திலெல்லாம் அழைத்து செல்லுகிறார். ஒன்றுமே இல்லாத அந்த சீஷர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது யார்? இந்த இயேசு கிறிஸ்து. நம்ம போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னார், ஒன்றுமில்லாத பேதுரு அவனை ஒரு இடத்தில், உயர்ந்த இடத்தில் உயர்த்தி அழகு பார்த்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அப்படி நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவரை உயர்த்தி நல்ல நிலையில் வைத்திருக்கும் பொழுது, அவர் ஏமாற்றி விட்டு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எத்தனை கேள்விகளை கேட்க முடியும்? பார்த்த உடனே கேட்கலாம், ஏய் எல்லாரும் கூடவே இருந்தீங்களேடா, எனக்கு கஷ்டம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்களே, அட்லீஸ்ட் நான் வருத்தத்தையா அவர் சொல்லியிருக்கலாம். ஏசு கிறிஸ்து சொல்லவில்லை. பேதுருவை பார்த்து கேட்டிருக்கலாம், செத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னியப்பா, நான் எத்தனை முறை மறுதளிச்சிட்டேன்? 3 முறை என்னை மறுதளிச்சிட்டீங்கன்னு கேட்டிருக்கலாம். யூதாஸ் காரியத்தை அங்கே இல்லை, அதனால யூதாஸ் காரியத்தை கேட்க முடியாது. மற்ற சிஷ்யர்களே பார்த்து கேட்டிருக்கலாம்,
சிலுவை அண்டை நான் தொங்கி கொண்டிருக்கும் போது பெண்கள் எல்லாம் வந்து என்னோடு நின்று கொண்டிருந்தார்கள். மகதலேனா மரியாள், மற்ற பெண்கள் எல்லாம், நீங்க என்னுடைய சீஷர்கள் என்னை விட்டு விட்டு ஓடினீங்களே அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய வருத்தத்தை இயேசு கிறிஸ்து வந்த உடனே கேட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்க செய்த தவறுகள் ஏராளம் இருக்கிறது. சீஷர்கள் செய்த தவறுகள் ஒன்றை கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னா அவர்களுக்கு முன்பதாக வந்து கேட்கவே இல்லை. என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையோ என்னையோ பார்த்து கடந்த காலத்தில் நாம் செய்த தவறை இப்படி செஞ்சிட்டேன்னு என்னைக்காவது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரா? ஒரு நாளும் நம்முடைய தேவன் அப்படி சொல்லுகிறார் அல்லவே அல்ல. He never judges us by our past sins. கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை வைத்து ஒரு நாளும் தேவன் நம்மை ஜட்ஜ் பண்ணவே மாட்டார். ஆனால் இந்த உலகம் அப்படி அல்ல. நீங்கள் என்றைக்கோ செய்த தவறாக இருக்கலாம், எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, உலகம் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிட்டே இருக்கும்னா நீங்கள் செய்த தவறை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும், உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த உலகம். நீங்கள் என்ன செய்தாலும் இந்த உலகம் உங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஆங்கிலத்தில் ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் கூட உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த கேள்வியும் கேட்கல, அவங்களுடைய எந்த தவறையும் அவர் கேட்கவில்லை. எல்லாவற்றையும் கடந்த காலத்தில் அவங்க செய்து விட்டார்கள், அதை குறித்து ஒரு கேள்வி கூட இயேசு கிறிஸ்து கேட்கவில்லை. அதுதான் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து அண்டை போய் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னான்னா, நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க என்னைக்காவது எங்கேயாவது ஆண்ட சொல்லியிருக்கிறாரா? இல்லை. He never judges us. He never condemns us. ஒரு நாள் நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்லவே அல்ல. ஈவன் நமக்காக மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர் அவர். என் பிள்ளைகள் தன்னை அறியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்காக ஜெபிக்கிறவர் தான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஒழிய ஒரு நாளும் நாம் செய்ததை வைத்து நம்மை குற்றப்படுத்துகிற நியாயம் தீர்க்கிற இயேசு கிறிஸ்துவோ அவர் அல்ல. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை வைத்து. ஆனால் அவரிடத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் தருகிறதெல்லாம் நம்ம வசனத்தில் வாசிக்கும் பொழுது வந்த உடனே அவர் சொல்றது உங்களுக்கு சமாதானம். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 103:10. வேகமாக ஒரு ராசிங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சங்கீதம் 103:10. உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறாராம். சங்கீதம் 103:10. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டி இருந்தால் என்று சொன்னால் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்முடைய பாவங்கள் அது எத்தனை அதிகம், நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எத்தனை, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்றாருன்னா நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு என்ன பண்ணலையா? வசனம் என்ன சொல்லி இருக்குது? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலோ நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோன்னா அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டலை, அதனால தான் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாக அவர் நம்மை டீல் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருந்திருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. அவர் நம் மீது மனதுருக்கம் உள்ள தேவன். He never judges us. எஸ், என்னுடைய மகன் விழுந்துட்டான், உண்மைதான். அவன் இந்த பாவத்தில் விழுந்துட்டான், உண்மைதான். ஆனால் அதிலிருந்து என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும். இந்த காரியத்தை செய்து அதில் விழுந்து போய்விட்டான், பரவாயில்ல, அதிலிருந்து அவன் வெளியே வர முடியும். ஒரு நாளும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை வைத்து தேவன் என்ன பண்ண மாட்டார்னா நம்மை நியாயம் தீர்க்கவே மாட்டார். மனிதர்களாகிய நாம் என்னதான் நம்ம சொன்னாலும், நான் அது எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் என்று சொன்னாலும் நம்மால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மன்னித்து விடலாம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? மறக்க மாட்டோம். ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூவில் நான் பார்த்தேன். உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் இருக்குமான்னு தெரியல.
நான் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்தது. ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஹர்பஜன் சிங் என்ன பண்ணிட்டாருன்னா கன்னத்தில் அடிச்சிட்டார். நீங்கள் மேபி கிரிக்கெட் பார்க்குறவங்களா தான் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்புறம் அவர் மன்னிச்சிட்டார். இப்போ ரீசெண்டாக அந்த பிரச்சனை ஆச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அப்போ அந்த அடி வாங்கினவர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் அவரை அப்போவே மன்னித்து விட்டேன். இப்போ ரீசெண்டாக ஹர்பஜன் சிங் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஆடில் நடிச்சிருக்கிறாரு, அடிக்கிறது போல் ஒரு ஆடில் நடிச்சிருக்கிறார். அதை பார்த்து விட்டு அவர் சொல்கிறாரு, ஸ்ரீசாந்த் சொல்கிறாரு, அடி வாங்கினவர், நான் அவரை அப்போவே மன்னிச்சிட்டேன், ஆனால் அவர் செஞ்சதை நான் ஒரு ஆள் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். இது இந்த உலகம் சொல்வது. அவர் எனக்கு செய்ததை அன்னைக்கும் நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, உண்மைதான், ஆனால் அவர் செஞ்சதை மறக்கவே மாட்டேன். அதுதான் இந்த உலகம், அதுதான் இந்த உலகம். எத்தனை நாள் ஆனாலும் நாம் செய்ததை இந்த உலகம் நம்மை குற்றப்படுத்துகிற பார்வையில் தான் பார்க்கும், குற்றப்படுத்துகிற பார்வையில் தான் பார்க்கும். ஆனால் தேவன் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை பார்க்கிற பார்வை ஒரு நாளும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை வைத்து நம்மை பார்க்கிறவர் அல்லவே அல்ல. நீங்களே உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ரொம்ப நமக்கே அசிங்கமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் நம்மளாலேயே நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியலன்னா யோசிச்சு பாருங்க, அவர் எத்தனை இரக்கம் உள்ளவர், எத்தனை அன்புள்ளவர். அவர் நம்மை ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு, நீ செய்த பாவத்துக்கு தக்கதாக நான் உங்களை என்ன பண்ணல, நீங்கள் செய்த தவறுகளுக்கு தக்கதாக உங்களை நான் நியாயம் தீர்க்க விரும்பவே இல்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறார். எல்லா ஜனங்களும் அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி சுற்றி வளைத்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அண்டை நிற்கிறார்கள். இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் யோவான் 8ஆம் அதிகாரத்தில், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் என்ன பண்ணு, முதல் கல்லை அவள் மேல் எரி அப்படிங்கிறாரு. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஒருவர் பின் ஒருவராக எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம், அங்கிருந்து போய்விட்டார்களாம். அதுக்கப்புறம் இயேசுக்கு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன், யோவான் 8ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் இயேசுக்கு சொல்கிறது, எத்தனாவது வசனக்கா, 11வது வசனம், யோவான் 8:11. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு அவர் இயேசு அவளை நோக்கி, நல்லா கவனிங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீ போ. நிறைய பேர் வாயிலிருந்து வரமாட்டேங்குதே, நீ போ இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்ணலங்கிறதுக்காக நான் என்னனாலும் செஞ்சுட்டே இருக்கலாங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் தர கிருபை எதற்காகன்னா, நான் இவ்வளோ பாவியாக இருந்தேன், நான் என்ன அவர் நியாயம் தீர்க்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த கிருபையை நீங்களும் நானும் உணர்ந்திருந்தால் இனிமேல் அந்த பாவத்தை நம்மால் செய்ய முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய பாவியாகிய என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் இனிமேல் அந்த பாவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இதை நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். ரோமர் 8:1 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அதனால் நமக்கு இனி நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை எப்படி தவறாக இன்றைக்கு உலகம் போதிக்கிறது, நிறைய பாஸ்டர்ஸ் போதிக்கிறாங்கன்னா, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நீ என்னனாலும் செய்யலாம். இல்லை, வசனம் அதை சொல்லவே இல்லை. நானும் உன்னை ஆக்கினை தீர்க்கிறது இல்லை. அடுத்த ஆண்டவர் சொன்ன ஒன்று இருக்கு, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகள் எல்லாம் விட்டு 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 மீண்டும் மீண்டும் அதே செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இங்கே நம்மளை நியாயம் தீர்க்காமல் அவர் இருக்கலாம், ஏற்றுக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவரை போய் பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு ஆராதனை எல்லாரும் பாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாண்டிங்களா? இன்ப இயேசு ராஜாவை உண்மையிலே பாண்டிங்களா, சும்மா பாண்டிங்களா? நான் உண்மையிலே பாடினேன். அவரை பார்ப்பதை விட இந்த உலகத்தில் நமக்கு வேற என்ன வேண்டும், வேற என்ன வேண்டும்? ஸோ அவரை போய் பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு என்ன உண்டுன்னா,
நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு. அதை வேதம் எல்லா இடங்களிலும் போதிக்கிறது, ஒரு இடத்திலும் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கும் வரை, ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை தரும் வரை, ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு வாரமும் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார், பேசுகிறார். இனி நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. அடுத்த வாரம் வரீங்களா, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினை தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. அடுத்த வாரம் வரீங்களா, ஆண்டவர் சொல்லிட்டே தான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது இந்த வார்த்தை சொல்ல மாட்டார், நீ செய்த பாவத்திற்கான சம்பளம் இருக்குது, எங்கே போக வேண்டியது இருக்கு, வேண்டாம், அதை நம்ம சொல்ல வேண்டாம். அதனால் ஆண்டவருடைய கிருபையை நாம் விருதாவாக்கி விடக்கூடாது. அவர் அந்த சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட நியாயம் தீர்க்கவில்லை, ஒரு வார்த்தை கூட நியாயம் தீர்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் அவர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தா பேதுரை பார்த்து கேட்டிருக்கலாம், எதற்காக என்னை மறுதலித்தாய், 3 முறை ஏன் மறுதலித்தார்? ஆனால் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறார் பாருங்க. அவர் 3 முறை மறுதலிச்சிருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து 3 முறை என்ன கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நான் 3 முறை மறுதலித்தவன் தான், ஆனால் 3 முறை இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீ எப்படி என்ன மறுதலித்த கேட்கல, 3 முறை கேட்குறாரு, நீ என்னை அன்பா இருக்கிறையா என் மேலே? அப்போ அதில் ஆண்டவர் நேரடியாக சொல்லலை, பேதுருக்கே புரிஞ்சிருக்கும், அவர் மேலே அன்பா இருக்கிற நான் என்ன பண்ணியிருக்க கூடாது, அவரை மறுதலிச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறம் பேதுரு எங்கேயாவது ஆண்டவர் மறுதலிச்சாரா? இதை விட எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் வந்தது, பேதுரு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறாருன்னா உறுதியாக நிற்கிறார். என் ஜீவன் போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், உறுதியாக நிற்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் தந்த அந்த கிருபையை பேதுரு புரிந்து கொள்ளுகிறார், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மேலானது. இந்த பாவியாகி எனக்கு இயேசு கிறிஸ்து காட்டுகிற அன்பு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறான்னு கேட்கும் பொழுதெல்லாம் இவர் நினைச்சிருப்பாரு, இப்படிப்பட்ட ஒருவரை நான் என்ன பண்ணிட்டேன், மறுதலித்துட்டேன், இப்படிப்பட்ட ஒருவரை நான் மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி அதன் பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கக்கூடிய தீர்மானத்தை நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் பேசின அன்று எடுத்திருப்பார். இனிய வாழ்க்கையில் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று தீர்மானத்தை எடுத்திருப்பார். அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அவருடைய அன்பையும் கிருபையும் தாராளமாய் நமக்கு தந்து நம்மை சீர்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார், வந்து அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறார். அந்த சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்ளுகிறார். எஸ், இவங்க எல்லாரும் தவறு செய்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது சீஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 19 வசனத்தில் பார்க்கிறோம், நம்ம யோவான் 20 அதிகாரம் 19 பார்க்கிறோம், இப்பொழுது அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. எதை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள்? தங்களுடைய ஜீவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயத்தில் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். இந்த பயத்தில் இருக்கிறவங்க, நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகிறது, நம்முடைய குடும்பம் என்ன ஆக போகிறது, நாளைக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய ஜீவனை எடுத்து விட்டால் நாம் என்ன செய்வது, நம்முடைய குடும்பம் என்ன செய்யும், நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பயம் சீஷருடைய இருதயத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார், வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், சமாதானம். நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டு கேட்டு இந்த சமாதானம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையே நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லூஸ் பண்ணிட்டோம், அதாவது இழந்து விட்டோம். இந்த சமாதானம் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு விதத்தில் இந்த வார்த்தை ஒவ்வொரு யூதர்களும் பார்க்கும் பொழுது சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வருவார்கள். ஷாலோம் அன்டு யூ, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம் இல்லையா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒருவர் பார்க்கும்போது சொல்கிறோம். அதே போல் யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாலோம் அன்டு யூ அப்படின்னா உங்களுக்கு சமாதானம், ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு முறை இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, 2 முறை சொல்லுகிறார். 2 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அடிப்படையான
மனதின் தேவை என்ன நினைக்கிறீங்க? நிறைய இருக்குது. ஆனால் அடிப்படையாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மனசில் என்ன தேவை நினைக்கிறீங்க? சமாதானம் நம்ம பைபிள் வார்த்தையில சொல்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் சொல்லணுன்னா நிம்மதி, அந்த வார்த்தை தான் வீட்டில் பயன்படுத்துவோம். உங்களை கெட்டதுலேருந்து நிம்மதியே இல்லை சொன்னீங்களா? அந்த வாரம் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். ஸோ நிம்மதிங்கிற வார்த்தை தான் நம்ம எல்லாரும் நமக்கு வழக்கமான வார்த்தை. நான் நேற்று ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இப்படி யோசித்தேன், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நிம்மதின்னு சொல்கிறார். இப்போ அந்த வார்த்தைக்கு கூட அர்த்தம் கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? அவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறார்கள், குழம்பி போயிருக்கிறார்கள், எதிர்காலம் என்ன இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் கூட சொல்கிறாரு, நீங்கள் நிம்மதியாக இருங்கப்பா அப்படின்னு இயேசுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நிம்மதியாக இருங்க. அதுதான் அதுக்கு வார்த்தைக்கான அர்த்தம். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தேவை. பல நேரங்கள் நாம் நினைத்து கொள்ளுகிறோம் பணம் தான் எல்லாமே, பணம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்று நினைத்து கொள்ளுகிறோம். நீங்களும் நானும் கையில் கோடி கோடியாக வச்சிருக்கிறோமா? வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். ஆனால் பணம் தேவை. ஆனால் அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் என்னது, எதைத்தான் இயங்குகிறதுனா ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அந்த நிம்மதியை இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் கொடுக்கவே முடியாது. நாம் பணத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் நினைச்சோம்னா, நம்மை விட எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறாங்க? அம்பானியை விட யாராவது பணக்காரர் இருக்கிறோமா? அப்போ பணத்தை தருவதல்ல ஆண்டவருடைய பிரதான நோக்கம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு எதை தந்திருக்கிறார்னா ஆசீர்வாதத்தை தரவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தந்திருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும்? சமாதானத்தை தந்திருக்கிறார். அப்போ நீங்க சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற நிம்மதியை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் நான் வாழ்கிறேன். பாஸ்டர் எப்படி தெரிஞ்சுக்க? நைட்டு படுக்கிறீங்க, படுத்த உடனே 2 நிமிஷத்தில் தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தான் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, குடும்ப உறவுகளை குறித்து, பல காரியங்களை குறித்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது மனதின் அமைதியை நாம் என்ன பண்ணுறோம்னா இழந்து போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தந்த முதல் காரியமே சமாதானம் தான், நிம்மதி தான். கிறிஸ்தவர்கள் நமக்கும் மற்றவர்களுக்குள்ள வேறுபாடு, நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம், அவர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழுகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக காந்த இரும்பை ஈர்ப்பது போல் என்ன பண்ணுவாங்கன்னா சபையை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னா உள்ள இருக்கிற நமக்கே என்ன இல்லை, பல நேரங்களில் நிம்மதி இல்லை. ஆண்டவரத்தில் கேளுங்க, இந்த வாரத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன தரீங்களோ இல்லையோ, எங்கள் குடும்பத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்கள் சமாதானம் இருக்கணும், நீர் தருகிற நிம்மதி எங்கள் குடும்பத்தில் இருக்கணும். ஏன்னா அது ஆண்டவர் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம சும்மா கேட்கல, ஆண்டவர்கிட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் யோவானில் இன்னொரு இடத்துலையும் வாசிக்கும் பொழுது 2 இடங்களில் வாசிக்க முடியும். நான் நேற்று அதை பார்க்கும் பொழுது யோவான் 16லையும் பார்க்க முடியும். யோவான் 16:33, 14:27. யோவான் 14:27 ஒருத்தர் வாசிங்க. யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். நல்லா கவனிங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்கும் போது, பயப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தருகிற சமாதானத்தை நான் தரல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். தேவன் அவருடைய நிம்மதியை நமக்கு தருகிறார். 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நல்லா கவனிங்க, நம்ம நிம்மதியையும் பிரச்சனையும் அடிக்கடி குழப்பி கொள்ளுகிறோம். நல்லா கவனிங்க, நிம்மதியையும் பிரச்சனையும் குழப்பி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா பாருங்க, வசனம் சொல்லியிருக்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவர்களை சொன்னேன். நான் உங்களுக்கு சமாதானத்தை தந்துட்டேன்ப்பா சொல்லிட்டு அடுத்து என்னதான் சொல்றாரு? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டா? உபத்திரவம்னா என்னது? பிரச்சனை. அப்போ ஆண்டவர் தருகிற நிம்மதிக்கும் நாம் எதிர்பார்க்கிற நிம்மதிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா அந்த மாதம் நிம்மதியாக போகும். தேவையே வரல, நிம்மதியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எந்த பலவீனமும் வரல, குடும்பத்தில் எந்த பலவீனமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோம். அது வரல, அது நமக்கு தானாக வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னா யாரும் அழுதுட்டு இருப்பீங்களா? யாரும் அழுவீங்களா? இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் நடக்கிறது. அதுக்கு இயேசு, அதற்கு இயேசு தேவையில்லையே. எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பான மனைவி, அன்பான கணவன், அன்பான பிள்ளைகள், சொல்றதெல்லாம் கேட்குற பிள்ளைகள், இப்படி இருந்தால் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றது, வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பணம் இருக்கிறது, தேவையெல்லாம் வாங்கி கொள்ளலாம், எல்லாமே இருக்கிறது, பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் தருகிற நிம்மதியோ சமாதானமோ பிரச்சனைகள் இல்லாத பொழுது இருப்பது அல்ல. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். அடுத்தே சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் தருகிற நிம்மதி எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தருகிற சமாதானம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஏற்றாற் போல் இருந்தால் நான் சமாதானமாக இருக்கிறேன் இல்லை. அது தேவன் தருகிற சமாதானம் அல்ல. தேவன் தருகிற சமாதானம் சூழ்நிலைகள் நாம் நினைத்தது போல் இல்லாமல் இருக்கலாம், நாம் நினைப்பது போல் இருக்கலாம், நினைப்பது போல் இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் தருகிற சமாதானம் நமக்குள் இருந்தால் நாம் சூழ்நிலையை பார்க்கக்கூடிய பார்வை மாறிவிடும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? சிச்சுவேஷன்ஸை பொறுத்து அல்ல நம்முடைய சமாதானம், நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல நம்முடைய சமாதானம். இந்த சமாதானம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவன் தருகிற சமாதானம் நாம் சூழ்நிலைகளை பார்க்கிற பார்வையை மாற்றிவிடும். The way we look our life, our perspective changes based on the peace God gives. நாம் பார்க்கிற பார்வை மாறிவிடும் தேவன் தருகிற சமாதானத்தை பொறுத்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதே சீஷர்கள் தான் இப்பொழுது எப்படி பயந்து கொண்டிருக்கிறார்களோ இதே பயம்தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அவர்களை பயமுறுத்துவதற்காக எல்லாரும் கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே பயந்து கொண்டிருந்த அதே சீஷர்கள் தான் அப்போஸ்தலர் 4 சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியணுமா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுமானா நாங்கள் ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படியணும், அதுதான் எங்களுக்கு முதல். எப்படி சொல்லுகிறார்கள்? இங்கே யூதர்களை பார்த்து பயந்த அதே சீஷர்கள் அங்கே யூதர்களை பார்த்து பயப்படவில்லை. காரணம், அவருடைய பார்வை மாறிவிட்டது, சூழ்நிலையை பார்க்கிற பார்வை மாறிவிட்டது. பார்வை மாறினதினால் பயம் அங்கே வரவில்லை, சமாதானம் அவர்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்களுடைய சமாதானத்தை குலைத்து போடுகிறதோ ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற பார்வை சற்று மாறட்டும். சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற பார்வை, என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எனக்கு ஏற்றாற்போல் இல்லையா, பரவாயில்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய சமாதானம் எனக்கு தந்திருக்கிறார். நாளைக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்களா, பரவாயில்ல, நாளைக்கு இங்க உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனா எங்க இருக்க போறோம்? அவரோடு இருக்க போகிறோம். நாம் பார்க்கிற பார்வை மாறிவிட்டால் நமக்குள் இருக்கக்கூடிய சமாதானத்தை ஒருவரால் எடுக்க முடியாது. இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, தேவன் தருகிற சமாதானம். எப்படி இந்த சமாதானம் வருகிறது? பிலிப்பியர் 4:6-7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உங்களுக்கு அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலோ வேண்டுதலினாலோ தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நல்லா கவனிங்க, நீங்க தேவனிடத்தில் எல்லாத்தையும் தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
அது என்னது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சமாதானம் சொல்லியிருக்கலாம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னா the peace that surpasses all knowledge. அப்புறம் என்ன அர்த்தம்னா, நாம் சமாதானத்தை நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணுறோம். நாளைக்கு இதெல்லாம் இப்படி இருக்குதா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா, அந்த பையனுக்கு அது இருக்குது, இந்த பையனுக்கு இது இருக்குதா, என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு இது இருக்குதா, எனக்கு நாளைக்கு எப்படி இருக்கும், என் வேலை நாளைக்கு எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம மைண்டில் என்ன பண்ணுறோம்னா கால்குலேட் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ சிந்தையின்படி வரக்கூடிய சமாதானம் அல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா ஆண்டவர் தருகிற சமாதானம் எதுன்னா, the peace that surpasses all of your knowledge. என்னுடைய புத்தியின்படி யோசிக்கிற எல்லாவற்றிற்கும் மேலே. எஸ், நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும், இல்லைன்னு சொல்லலை நான். நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை, எல்லாவற்றையும் யோசிக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் யோசித்தாலும் அது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது. என்னை அழைத்த தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரிடத்தில் என் வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குதா, எண்ணப்பட்டு இருக்கிறது. அவர் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் என்ன நடக்காது, எதுவும் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துவாரா? இல்லை. நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் விடுவாரா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எந்த சூழ்நிலையும் அவர் சித்தம் இல்லாமல் விட மாட்டார். அந்த புத்திக்கு மேலான தேவ சமாதானம். அதுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம பாடலில் பாடினது போல், ஆஃபரிங் சாங்கில் பாடினது போல், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு அவருக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம புரியாத பாதை, அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம அறிவு கெட்டுகிற பாதைகள் அல்ல. இந்த சூழ்நிலை எப்படி மாறும், வாய்ப்பே இல்லை, புரியாத சூழ்நிலை தான். ஆனால் அதில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா காரியங்களை செய்வார். அதுதான் அந்த சமாதானம். முதல் பாயிண்டே நான் முடிக்கலை, டைம் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சிச்சு, பரவாயில்ல. என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவர் தருகிற அந்த நிம்மதி நம்ம இருதயங்களில் கண்டிப்பாக இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறது அதுதான், சூழ்நிலைகளினால் வருகிற நிம்மதி அல்ல. ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை தந்தால் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு ஒரு காரை தந்தால் நிம்மதியாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் ஆகிட்டு நிம்மதியாக இருப்பேன், எனக்கு இந்த கடன் 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, இதை சரியாக எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பேன். சூழ்நிலைகளை பார்த்து வருகிற நிம்மதி அல்ல தேவன் தருகிற சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலாக சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி தேவன் உங்கள் இருதயத்தில் தருகிற அந்த சமாதானம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவு. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்க. சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் என் ஒய்ஃபை பார்த்து சொல்றதுங்கிறீங்களா? நம்முடைய இருதயத்தில் தேவன் அந்த நிம்மதியை தருவார். நம்ம இருதயத்தில் அவர்கிட்ட நீங்கள் வரும் பொழுது ஒரு நாள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறவர் அல்ல, உங்களை மன்னிக்கிறவர், கிருபையாய் நம்மை நடத்துகிறவர், அவருடைய சமாதானத்தினால் நம்ம இருதயங்களை நிரப்புகிறார். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் சமாதானத்தை இப்போ நான் கெடுக்க போகிறதில்ல. 8:15 சர்வீஸ் முடிஞ்சிடும். 21வது வசனத்தை யோவான் 20:21 வாசிங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டு அவங்க இருதயங்களை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டு அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, அவங்க கைகளில் ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? பிதா என்னை அனுப்பினது போல நான் என்ன பண்றேன், உங்களை அனுப்புகிறேன். எத்தனை பேர் இந்த ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்க? ரிலே ரேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ரன்னிங் ரேஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேயே கையில் ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்க, பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, குச்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ரவுண்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்க நபர் சுற்றி வரணும், வந்து என்ன பண்ணணும், 2வது இருக்க நபர் கையில் அதை கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தது இல்லையோ? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வாங்கிட்டு அவர் ஓடணும், அவர் அந்த ரவுண்ட் சுற்றி வந்து அடுத்த 3வது நபர்கிட்ட கொடுக்கணும். அப்படின்னு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ரேஸ் முடிக்கணும். இப்போ அந்த ரேஸ் வந்து அந்த ரேஸ் அப்படி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம
இயேசுக்கு சொல்கிறத பாருங்க. பிதா யார் கீழே அந்த பேட்டர்னை கொடுத்துருக்கிறாரு? குமாரன் ஆகிய கிறிஸ்துவின் கையில் கொடுத்து. அதான் சொல்லியிருக்கிறாரு, பிதா என்னை அனுப்பினது போல. அப்போ பிதா இந்த வேலையை யார் கையில் கொடுத்து அமிச்சார்னா இயேசு கிறிஸ்துவின் கையில் கொடுத்து இந்த உலகத்துக்கு அமிச்சார். இயேசு கிறிஸ்துவை வாங்கி கொண்டு 33 ஆண்டுகள் ஓடிட்டார். ஓடி அவர் யார் கையில் பேட்டர்னை கொடுத்தார்? அடுத்து சீஷர்கள் கையில் கொடுக்க. அதுதான் இது, தன்னுடைய சீஷர்கள் கையில் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு அப்புறம் சீஷர்கள் ஓடி முடித்து அடுத்து யார் ஓடுறா? அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிறோம். யோவானுக்கு அப்புறம் எருசலேம் சபையிலிருந்து சீஷர்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அப்படி போக 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 அப்போஸ்தலர் நடபடிகள் அடுத்து யார் வாங்கி கொண்டு ஓடுறா? யார் சொன்ன? பவுல்னு. பவுல், பேதுரு, சீஷர்கள் எல்லாம் வராங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து பவுல் தான் ஃபுல்லாக போறாரு. பவுல் வாங்கி கொண்டு ஓடுகிறார். அப்போஸ்தலர் நடபடியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதோடு நமக்கு முடியவே முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசி வசனம் 28ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. அப்போஸ்தலர் 28:31, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றின விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அது முடியவே முடியல, உபதேசித்து கொண்டிருந்தான். அதோடு முடிஞ்சிருச்சு அந்த அதிகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வாசிக்கிற நீங்களும் நானும், அவர் உபதேசித்து கொண்டிருந்தார், அவர் அந்த ரன்னிங் ரேஸை ஓடிட்டே இருக்கிறாரு. அடுத்து அந்த பேட்டர்ன் அடுத்து இருக்கவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு. பவுல் அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட, தீமோத்தேயுட்ட கொடுக்குறார், அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட கொடுக்குறார். அப்படியே அந்த பேட்டர்ன் எல்லா விசுவாசிகள் கையிலையும் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த குச்சி யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இன்னும் அதை சொல்லணும்னா என் கையில் இருக்குது. உன் கையில் இருக்குதா? கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பித்த அந்த மிஷன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஆரம்பித்த அந்த ஊழியம் இன்னைக்கு யாருடைய கையில் இருக்குது? சொல்லுங்க எல்லாரும். என்னுடைய கையில் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நீ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் கையில் என்ன வந்துருச்சு? பேட்டர்ன் வந்துருச்சு, குச்சி வந்துருச்சு. நீங்கள் அதை வாங்கி கொண்டு எப்படி ஓட போகிறீங்க? நீங்கள் அதை அடுத்து யாருக்கு எப்படி கொடுக்க போகிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? பல குடும்பங்களில் பேட்டர்ன் அவர்களோடு முடிஞ்சிச்சு, அடுத்த தலைமுறை கொடுக்கல. அடுத்த தலைமுறை வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த வேலையை வாங்கி கொண்டு ஓடுவதற்கு பதிலாக வேற எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் உடனே பாஸ், நாங்கள் ஃபுல் டைம் ஊழியக்காரங்களாம் கிடையாது, நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறது? ஆண்டவர் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? எல்லா சீஷர்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். எல்லா பிலீவர்ஸ், எல்லா விசுவாசிகள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவளுக்கு என்ன பண்ணுங்க? போதி அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது யாருக்கு கொடுத்தாரு? ஊழியக்காரர்களுக்கா? எல்லா சீஷர்களுக்கு, எல்லாருக்கும், அவரை பின்பற்றுகிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வேலை இன்றைக்கு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் கையில் கொடுத்தாரு, இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் ஓடலைன்னா உங்களோட அந்த ரிலே கட் ஆகுது. உங்களுக்கு அப்புறம் தலைமுறைகளுக்கு ஓட வேண்டிய அந்த ரேஸ் உங்களோட கட் ஆகுது. நீங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்ததை நீங்கள் நிறைவேற்றவர்களாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த நோக்கத்தை நிறைவேற்றவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாஸ், என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இல்லை, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா he has a purpose. ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் ஒருவரையும் அழைக்க மாட்டார். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள். ஆண்டவர் திட்டம் இல்லாத ஒருவரும் சபையில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய திட்டம் எல்லார் மீது இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா மகிமைப்படுத்தணும். உங்க வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்குதா? you are running the race well. நீங்க ஓட்டத்தை நல்லா ஓடிட்டுறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா? நீங்க நல்லா ஓடிட்டு இருக்கிறீங்க. இல்லை நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்தா ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீ என் கையில் தந்த
இந்த காரியத்தை, நீ என் கையில் தந்த இந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் உண்மையாக ஓட எனக்கு கிருபை தார். நம்முடைய கையில் ஆண்டவர் தந்த ஊழியம் அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். எந்த ஊழியமும் நம்ம இப்போ பாஷையில் சொல்லக்கூடிய எந்த ஊழியமும் கையில் இல்லாட்டாலோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுவது. வார்த்தையில் அல்ல, உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை காட்டுறீங்களா, அதை விட ஒரு பெரிய ஊழியம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா, உங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அன்பை பார்க்கிறார்களா, அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியம். ஆண்டவர் உங்களை பார்த்து பெருமைப்படுவார். என் மகன் என்ன பண்ணுறான், என்னை போல் இருக்கிறான். அப்படி தானே உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரி செய்யும் பொழுது பெற்றோருக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்மளை மாதிரியே ஏதாச்சும் செய்வாங்க, நம்மளை மாதிரியே படுப்பாங்க, தூங்குவாங்க. அதை பார்க்கும்போது எப்படி நம்மளை மாதிரியே படுக்கிறாங்க, ஜூடாக படுக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போது சாதாரணமாக இதுக்கே நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னா அவரை போல் நீங்கள் வாழும் பொழுது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் பையன் என்னை போலவே என்ன பண்ணுறான், மன்னிக்கிறான், என்னை போலவே பொறுமையாக இருக்கிறான், என்னை போலவே அன்பாக இருக்கிறான். அதுதான் மிகப்பெரிய ஊழியம். எத்தனை பேர் இதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்கிறார். நம் வாழ்நாள் முழுவதும் வாங்கி கொண்டு உண்மையோடு ஓடுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. சொல்லி முடிக்கிறேன். 22வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வதாக ஆண்டவர் தருகிறார், உங்களுக்கு சமாதானத்தை தருகிற நிம்மதியை தந்துட்டேன். நீங்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அதை செய்கிறதுக்கு உங்களால் முடியாது, அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் உங்களால் ஆண்டவருக்கு பிரியமாக என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியவே முடியாது. நீங்கள் எத்தனை முறை முயற்சிக்கலாம், அவரை போல வாழ நினைக்கலாம், ஆண்டவரை பிரதிபலிக்க நினைக்கலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் we can do nothing. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய கூடாது. அதாவது நம்ம யோவான் 11 சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதே தான் நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். எதுவுமே தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். 1 யோவான் 2:27 நினைக்கிறேன் வாசிக்கும் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிற இந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா, நீங்கள் என்ன செய்யணும்னு சகலவற்றையும் குறித்து அது உங்களுக்கு போதிக்குமா. எது போதிக்கும்? நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனால உங்க வாழ்க்கையில் உங்க கூட என்ன இருக்குதோ இல்லையோ, ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா? ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான கேள்வி. நம்மை பார்த்து கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இந்த 2வது 3வது பையனை சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு டைம் ஆனதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் ஆவியின் வரங்களை தருவார், ஆவியின் கனிகளை தருவார். நம்ம நிறைய நேரங்கள் ஆவியானவரை சுருக்கி விடுகிறோம். 6வது பேசுகிற அந்நிய பாஷையில் சுருக்கி விடுகிறோம். இல்லை, அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆவியானவர் தான் தராரு. ஆனால் அதையும் தாண்டி ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருக்கான அடையாளம் நிறைய இருக்குது. உங்க ஈகோ டச் ஆகும் பொழுது அங்க பொறுமையா இருக்கிறீங்களா, அது ஆவியானவர் தான் உங்களை பொறுமையா இருக்க வைக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த இடத்துல கோவப்படாமல் இருக்கிறீங்களா, ஆவியானவர் தான் கோவப்படாமல் இருக்க வைக்கிறார். ஒரு காரியம் உங்களை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்த நினைக்குது, அதில் நான் அடிமைப்பட மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறீங்களா, அந்த பலன் எங்கேருந்து வருது? உங்கள் சுயத்தில் இருந்தா இல்லை, ஆவியானவர் அந்த பலனை தருகிறார். இது எங்கேயுமே ஆவியானவர் பயன்படுத்தாமல் சர்ச்சில் இருந்த 1/2 மணி நேரம் ஒர்ஷிப்பில் மட்டும்தான் பயன்படுத்துவேன்னா, ஆவியானவரை சுருக்கி விடாதீர்கள். ஆவியானவர் ஒவ்வொரு நாளிற்கும், ஒவ்வொரு நிமிடத்திற்கும், ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எப்படி மூச்சு விடுறோமோ அதே போல தான் நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் என்னென்ன செய்யணும் எல்லாவற்றையும் உங்களுக்கு யார் சொல்லி தருவார்னா அவர் சொல்லி தருவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நிறைய முறை என்கிட்ட ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு காரியத்தை என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்கன்னா, ஆவியானவர் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறார்.
சொல்லியிருக்கானே காதில் கேட்காது, நம்ம மனசில் ஆண்டவர் அந்த வார்த்தையை தருவார். என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன சொல்லணும், ஏற்ற வார்த்தை என்ன சொல்லணும், ஆண்டவர் தருவார். நீங்கள் படிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது. படித்தால் நல்லது தான், ஆனால் படிப்புக்கும் ஆவியான நம்மை கொண்டு பயன்படுத்துவதற்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஆவியான என்ன பண்ணுறாரா, 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரா, பேதைகளை, பைத்தியமானவைகளை. எனக்கு ஒன்றுமே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார், உங்களை தான் தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளெல்லாம் வெட்கப்படுத்தும்படியாக. நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த கால நேரத்தில் ஒன்று கேட்டு முடிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அது வெறுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவர் தந்த மிகப்பெரிய பரிசு, அவரே நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட. ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் யுவர் டே வித் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் நாளை துவங்குங்கள். அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது எப்பெல்லாம் உங்கள் மனசில் ஞாபகம் வருதோ பரிசுத்த ஆவியானோடு பேசுங்க. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா, வேலை செய்து கொண்டே பேசுங்கள். அவர் எப்போதும் உங்களோட பேச தயாராக இருக்கிறார், நீங்கள் தயாராக இருந்தால் போதும். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இருக்க 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 உங்களுடைய வாழ்க்கை அவரை போல என்ன ஆகிட்டே இருக்கும்னா மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருப்போம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தால் சொல்லுவார், கணவன் மனைவி சண்டை வரும்பொழுது சொல்லுவார், நீ அமைதியா இரு சொல்லுவார். சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு. குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது சொல்லுவார். அப்படியே அப்போ நம்ம சத்தத்தை கேட்காட்டாலும் பரவாயில்ல, நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், சண்டை போட்டதுக்கு அப்புறமும் சொல்லுவார், நீ இப்போ என்ன பண்ணு சரியாயிரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். உங்கள் ஈகோக்கு, உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவியான சத்தத்தை கேட்டிங்கன்னா இன்னும் அவருடைய சத்தம் வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்காம நான் மாம்சத்தின் படி தான் இருப்பேன்னு இருந்தீங்கன்னா அவருடைய சத்தம் குறைஞ்சிட்டே வரும். அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க. ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க. நீங்கள் நினைப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையை அழகாய் நடத்த அவரால் முடியும், அவரால் முடியும். பரிசுத்த ஆவியானவரால் முடியும். ஆண்டவரே என்னை நீங்கள் நிரப்புங்கன்னு ஆண்டவரத்தில் கேளுங்க. அவர் அன்றைக்கு சீஷர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கும் தர போதுமானவராக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம அடுக்கடங்களை எளிமை நின்று ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நீங்கள் நிரப்பும்படியா உங்கள் சமூகத்தில் எங்களை தருகிறோம் அப்பா. எல்லாரும் இருக்கடங்களை வேகமாக எளிமை நின்று ஜெபித்து முடிப்போம்மா. நாம் தியானித்த வசனத்துக்கு நம்ம அர்ப்பணித்தவர்கள ஆண்டவரே, உங்களுடைய சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளட்டும். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் பல காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கலாம். ஒன்றே ஒன்று ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, the peace that surpasses all knowledge, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்கள் எல்லாம் நிரப்பட்ட ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் நிரப்பட்டோம்ப்பா. ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே அந்த எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை இப்பொழுது நிரப்பட்ட ஆண்டவரே, என் இருதயத்தை இப்பொழுது நிரப்பட்டோம்ப்பா. எங்கள் இருதயங்கள் அந்த நிம்மதியை தருவீராக ஆண்டவரே. கண்ணீரோடு சிந்தையில் பல குழப்பங்களோடு இருக்கிற போது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் தருகிற சமாதானம், நீர் அன்றைக்கு சீஷர்களுக்கு தந்த சமாதானம் எங்களுக்கு தந்து எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு தந்து எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதலோடு ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறோம். அவரிடத்துல ஜெபமாக சொல்லி முடிங்கப்பா. ஆண்டவரே என்னை நிரப்பும், இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியின். அவர் ஜெபமாக இந்த 2 வரி ஆண்டவரத்துல சொல்லுவீங்களா? ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை சபையார் எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து சொல்லுவீங்களா? இயேசு தெய்வமே ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. உந்தன் ஆவியா
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தினந்தோறும் இந்த வாரம் முழுவதும் அதிகாலையில் இது உங்களுடைய ஜெபமாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த நாள் உங்க ஆவியினால் என்னை நிரப்புவீராக. நீர் தந்த பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இந்த நாள் முழுவதும் ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க என்று அவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அப்பா இந்த வாரம் முழுவதும் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.